என்ன கேட்கிறாருன்னா, மரணித்த அந்நிய பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமா, ஆதாரத்துடன் விளக்கம் இருக்கிறார். அதாவது மரணித்த பிறகு பெண்களை பார்ப்பது சம்பந்தமாக தனியான சட்டம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். மரணித்த பிறகு பார்ப்பதற்கு தனி எந்த சட்டமுமே இல்லை. அப்படின்னா உசுரோட இருக்கும்போது உள்ள சட்டம் தான் மரணிக்கிறதுக்கும் பொருந்தும். உசுரோட இருக்கும் பொழுது அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன சட்டம்? உசுரோட இருக்கும்போது தான் வேற மாதிரி எண்ணங்கள் வருவது கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உசுறு போன பிறகு வேற மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்பு கூட கம்மி தான் அதுல. அப்ப நம்ம என்ன வழங்கணும்னா, உயிரோட இருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதா இருந்தால் அவங்க முறையா ஹிஜாப்ல இருக்கணும். ஹிஜாப்னு சொன்னா முகம் கையை தவிர மற்றது மறைத்த நிலையில் அவர்கள் இருந்தார்களே ஆனால் பார்க்கலாம். அதுவும் தேவைக்கு தான் பார்க்கலாம். முகங்கை மறைத்து போய் பார்த்து பார்த்து வரக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் வைப்பதற்கோ, ஏதாவது பெறுவதற்கோ, கொடுப்பதற்கோ, கேள்வி கேட்பதற்கோ, பதில் சொல்வதற்கோ, ஒரு சந்திப்பதற்கு அவசியம் இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போய் என்ன செய்யக்கூடாது, முகங்கை எல்லாம் மறைச்சு தான் இருக்காங்க, பார்த்து பார்த்துட்டு வரேன், ஒரு வீட்டில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன், ஒழுங்கத்தான் அணிஞ்சு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது. தேவைக்கு தான். அதாவது பெண்களை பார்ப்பதா இருந்தால் அவங்க அக்காவோ தங்கச்சியா இருந்தால் நீங்க போங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய பெண்ணாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்கு, அவங்கள்ட்ட ஒன்றை பெறுவதற்கு, அந்த மாதிரியான ஒரு கடை வீதிகளில் அது மாதிரியான இடங்கள்ல பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன போய் இவர் கேட்க போறாரு, ஒரு தேவையும் இல்லை. பெண்ணை போய் பார்க்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு அவங்க கேள்வி கேட்க போறாங்களா, இவர் பதில் சொல்ல போறாரா, எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்ப அவசியம் இல்லாம பாக்குறது, ஹிஜாப்னு அணிஞ்சுதான் இருப்பாங்க. மரணித்த பிறகு முழுசாக அந்த கஃபனை மறைச்சிடும், முகத்தை மூடி இருப்பாங்க, திறந்து காட்டுவாங்க சில ஆட்களுக்கு. ஒரு ஆண் போய் ஒரு பெண்ணை பார்க்க என்ன தேவை இருக்குது? தேவை ஒன்றும் கிடையாது, அவசியம் இல்லை. அவசியம் இல்லாம உசுரோட இருக்கும்போது பார்க்க கூடாது தானே. உயிரோட இருக்கும் பொழுது பார்க்காத, மறுபடியும் பார்த்துறாதுன்னு சொல்ல தடுத்துருக்காங்க. தேவையில்லாம தேவைக்கு பார்க்கறது என்பது ஜனாசாவுக்கு வராது. ஜனாசாவோட நமக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் கிடையாது. அதனால அதை பார்க்காம இருக்குது. அதே நேரத்தில் வந்து மகரமா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க பார்க்க விரும்புவாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சியை பார்க்கணும், மூத்தாப்பச்சி, அம்மாவை பார்க்கணும்னா பெண்ணுன்னு பார்க்க தேவையில்லை. அவங்க மகரமான உறவினராக இருப்பார்களே ஆனால் நம்ம அம்மாவை பார்க்கணும், கடைசி அவரை பார்த்துக்குருவோம், நம்ம அக்காவை பார்க்கணும், நம்ம தங்கச்சியை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உறவு இருந்தால் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்நியர்கள் பார்க்கறதா இருந்தா என்ன தேவை? தேவை இருந்தா பார்க்கலாம். என்ன தேவைன்னா, அவர் ஒரு மருத்துவராக இருக்காரு, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கிறது, அவர் பார்க்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கார், ஒரு முஸ்லீம், யார் பாடி நீ வந்து ஆம்பளை பாடியா பொம்பளை கிட்டு பார்க்கணும், கொலை பண்ணிட்டியா, இயற்கை மரணமான்னு பார்க்க தேவை வருது. அந்நிய ஆண்கள் வந்து ஜனாசாவை பார்க்கறதுக்கு சில நேரத்துக்கு தேவை வரும். மகரமான உறவினர்கள் இருந்தால் என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். அது இல்லாதவங்க அதை பார்க்கறத தவிர்க்கணும். ஏன் ஜனாசாவுக்கு தனி சட்டம் கிடையாது. ஆதாரத்தை கேட்கிறாரு. ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஜனாசாவுக்கு தனி சட்டம் இல்லை. அது ஆதாரம். ஜனாசாவுக்கு தனி சட்டம் சொல்லாட்டி உசுரோட இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் இல்லை அந்த பார்வைக்குரிய சட்டம் தான் அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கணும்.